தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்காம அடுத்தவங்களுக்காகவே எல்லாமே செஞ்சிருவாங்க. குழந்தைங்க, கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, இப்படி சொந்தக்காரங்க, இவங்களுக்காக எல்லாம் தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்காம அடுத்தவங்களுக்காகவே இப்படியே செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது. எந்த ஒரு லட்சியம், இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும்லாம் இருக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலாம், இப்படின்லாம் நிறைய இல்லத்தரசிகள் இருப்பாங்க வீட்டில். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா என்ன தெரியுமா பேர் கிடைக்கும்? என்ன செஞ்சிட்ட நீ? உன்னால் என்ன செஞ்சிட முடியுது? வீட்டிலே தானே இருக்க, என்ன செஞ்சிட்ட? இப்படியெல்லாம் கேட்பாங்க. என்ன இருக்குது உங்ககிட்ட? நிறைய சேர்த்து வச்சிருக்கியா சொத்தெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏமாளி, எதுவுமே தெரியாது, நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்ட்டு, தண்டம், இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் தண்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு அறியாமையாக பேசுகிறாங்க, அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க, அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமமானவர்கள். கடவுளே நேரில் செய்ய மாட்டார், அவங்க ரூபமாக செய்வார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி இந்த உலகத்தில். அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப கொண்டாடணும், போற்றப்படணும், புகழப்படணும். அவங்கள நம்ம இதெல்லாம் பண்ணலனாலும் திட்டாமையாவது இருக்கலாம். அவங்கள திட்டி மனசை கஷ்டப்படுத்துறதில் அது நம்ம கடவுளுக்கே செய்கிற துரோகம் மாதிரி. அது நல்ல விஷயத்தை நம்ம கொண்டாடணும். அப்போ தான் அவங்க நமக்காக ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன பாராட்டில் தான் நிறைய பேர் மனசு நிறைவாக இருக்கும். குழந்தை உள்ளம் கொண்டவங்க அந்த சின்ன சின்ன அன்புக்காக எதிர்பார்ப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. காசு, பணம், பொருள், நகை எதுவுமே பெருசாக பார்க்க மாட்டாங்க, அன்பை தான் பார்ப்பாங்க. அந்த அன்பு நம்ம முருகர் அள்ளி கொடுப்பார். முருகனை நம்புங்க, முருகர் அள்ளி கொடுப்பார். ஏமாளியாகவே இருப்போம், அன்பு காட்டினா அவங்க ஏமாளியா? எதுவுமே எடுத்து வைக்காமல் இருந்துட்டா அவங்க புத்திசாலி இல்லையா? கொண்டு போகிறது எதுவுமே கிடையாது, இங்கேருந்து எல்லாம் விட்டுட்டு தான் போகிறோம். இருக்கிறவருக்கு அந்த எல்லாருக்கும் கொடுத்து நல்லா தான் இருப்போமே. நல்லது செஞ்சால் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். பதுக்கி வைக்கிறவங்க, எடுத்து வைக்கிறவங்க புத்திசாலி கிடையாது. அதனால் நிலையில்லை, என்னைக்கு இருந்தாலும் அதெல்லாம் கைவிட்டு போயிடும். மறிச்சதை கடவுளுக்கு தெரியாமல் இருக்காது. மனுஷங்கிட்டது மறைக்கலாம், கடவுள்கிட்டது மறைக்க முடியாது. அது நமக்கானதாக இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கும். அது பிறருடையதை நம்ம மறைச்சி வச்சா அது என்னைக்கு இருந்தாலும் போயிடும். அது மாதிரி எடுத்து வைக்க தெரியாதவங்க, தனக்குன்னு எடுத்து வச்சுக்காதவங்க எல்லாம் ஏமாளி கிடையாது.